அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளாக இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீன ராசியில் ராகு உச்சம் பெற்றும், சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் குடும்ப அதிபதியுமான புதன் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால வியாபார வளம் உண்டுங்க, தொழிலில் லாபம் உண்டு. மண் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டு வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால காரியங்கள் அனைத்தும் வெற்றி தருங்க. அதே போல் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது நல்லதல்லங்க. அதனால் மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7இல் சனி பகவான் சூரியனோடு அமர்ந்து ராசியை பார்ப்பதால தேவையில்லாத அலைச்சல்களோடு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளும் வரலாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மேலும் மேலும் நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இப்போதைக்கு பெரிய அளவில் முதலீடுகள் போட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நன்மை செய்வாங்க. மற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசினியர்களான உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால பிறருக்கு வாக்களித்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. அஜாக்கிரதையினால பணத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைய கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு விபத்துக்கள் கூட ஏற்படக்கூடும். வயோதிகர்கள், நிரந்தர நோய்க்குள்ளவர்கள் தக்க நேரத்தில் மருத்துவர்கள் கூறியுள்ள மருந்துகளை சரிவர உண்ண வேண்டுங்க. குளியலறையில் கால் பதிக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தம ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை நிலவுவதால கணவன் அல்லது மனைவியினுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லதுக்குங்க. பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்திடுதல் அல்லது பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. திருமண முயற்சிகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இந்த முயற்சிகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க.
புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்தி தராத வேலை கிடைக்குங்க, ஒப்புக்கொள்வது நல்லது. அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது ஆவணம் அல்லது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. என களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராகு, சனி பகவான், குரு ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உங்களுக்கு சந்தையில் போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைக்கு குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும். கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் நிலைமையை சாதுரியமாக பொறுமையுடன் சமாளிக்க வேண்டியங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பண விஷயங்கள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நிலையில இருக்கிறார். இதனால கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் சாதாரணமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவையான பண உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால வயல் பணிகள்ல கடுமையாக உழைத்ததற்கு ஏற்ப விளைச்சல் மனநிறைவை அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் பழைய கடன்கள் தொல்லை தரும். அதே போல் கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. அடிப்படை வசதிகளான உரம், கால்நடைகள் ஆகியவை நியாயமான விலைக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் மகளிர் மனதில் உற்சாகம் அதிகரிக்குங்க. குடும்ப பொறுப்பில் பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்மராசி சேர்ந்தமயங்கிற்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுங்க. மாலையில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.